ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இது பெருமாநல்லூர் பைபாஸில் ஒரு பாலத்துக்கு கீழே இந்த பெரியவர் இருக்காருங்க. நான் ஒரு மாதமாக பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். இவர் கொஞ்சம் நடக்கிறாரு, யூரின் மோஷன்லாம் அவரே எந்திரிச்சு போயிட்டு வர்றாரு. இப்போ எதுக்காக இந்த வீடியோனா, இவர் கைவிடப்பட்டுட்டார். ஒரே பையன்தாங்க. அவங்க கிருஷ்ணமூர்த்தியோ ஏதோ இவர் பேர் சொன்னார். அவங்க கைவிடப்பட்டுட்டாருங்க. கைவிடப்பட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. நான் இவரை பர்டிகுலராக ஒரு 4-5 நாள் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, பஞ்சமின்னு சொல்லிட்டு. அது இவர் கூடயே தான் இருந்துச்சு. இவர் தான் சொன்னார், இந்த டாகை எடுத்துகிட்டு போயிருமா, ஏன்னா எனக்கே சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது, இது என்னை காலை சுற்றிக்கிட்டே கிடக்குதுன்னு சொன்னார். எடுத்துகிட்டு போயிட்டோம். அன்னைக்கு அவர் தூங்கிட்டு இருந்தார், அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ இவர் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் மனைவி இறந்து 13 வருஷம் ஆச்சு, என் பையன் ஒரே பையன்தாம்மா, என்னை கைவிட்டுட்டான், நான் வீரபாண்டி பக்கத்தில் ஏதோ ஒரு இடம்னு சொன்னாருங்க. சரி, நான் இது சட்டப்படி தப்புங்கப்பா, அப்பா அம்மாவை கைவிடுறது சட்டப்படி தப்பு, நான் உங்கள் பையன்கிட்ட வேணால் பேசி உங்களை கொண்டு போய் விடவா, அட்ரஸ் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஐயோ, எனக்கு என் பையன்கிட்டே வேண்டாம், எனக்கு வேண்டாம், பொண்டாட்டி இல்லைன்னா எல்லாமே போச்சு சொல்லுவாங்கள்ல, சம்சாரம் இறந்துட்டா சகலமும் போச்சும்பாங்க. அதுதாங்க நம்ம எல்லா பெண்களுமே நமக்கு முன்னாடி நம்ம கணவர் இறந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. ஏன்னா இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதே இவர் இறந்து அவர் மனைவி இருந்திருந்தாங்கன்னா அவங்க கௌரவமாக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல வீட்டு வேலை செஞ்சு கூட நல்லபடியாக இருந்திருப்பாங்க. பட் இவரோட நிலைமையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இவர் கொண்டு போய் என்னை நல்ல ஒரு முதியோர் இல்லத்தில் விடுமா, நான் 1க்கு 2க்கெலாம் நானே போயிடுவேன், குளிக்க கூட நானே குளிக்க செஞ்சுக்குவேன், எனக்கு 2 வேளை சாப்பாடு போட்டால் போதும், எனக்கு உடம்புலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடலை, என்னை ஒரு நல்ல இடத்துல விடுமான்னு சொல்லி இந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மகிட்ட கேட்டாருங்க. நானாக தான் வாலின்றே போய் இவர்கிட்ட பேசினேன். இவரை பார்த்துட்டு இவருக்கு தெரிஞ்சு யாராவது நல்ல ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவருக்கு துணிமணி இதெல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம நல்லா இவரை போய் அடிக்கடி பார்த்துக்கலாம். இவருக்கு ஒரு பையன் இல்லைன்னா என்னங்க, நம்மளை மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க இவருக்கு மகளோ மகனாவோ இருப்போம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பெரியவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ண முன் வந்தீங்கன்னா நான் என்னோடய நம்பரை டேக் பண்ணுறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இவருக்கு ஒரு நல்ல இடம் இருந்தாலும் சரி, அங்கே கொண்டு போய் இவரை விட்டுருவோம். அடிக்கடி போய் இவருக்கு துணிமணி சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பார்த்துக்கலாங்க. நம்ம கார்டியனாக இருந்து கண்டிப்பாக இவருக்கு ஒரு பிள்ளைங்களாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் பிள்ளைங்களை தான் தத்தெடுப்போம். எல்லோரும் வாங்க நம்ம இவரை ஒரு அப்பாவை தத்தெடுத்துக்குவோம். ரொம்ப நல்ல மனுஷங்க. பாவமாக இருக்குது, அதே இடத்துல இருக்கார், எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, குச்சி வச்சு தான் நடக்கிறாரு. பட் அவர் பேசின விதங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. முடிஞ்சவங்க யாராவது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.